செல்லம் எவடா நீ அவ அத்தை மோனடா. நீ என்ன சாதி, அவ என்ன சாதி? நீ அவளுக்கு பூ வச்சலடா? இல்ல. ஏன் வச்சனா? கேட்கிறதுக்கு பதில் சொல்றா. பூ வச்சியா வைக்கலையா? வச்சேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார். பஸ் ஸ்டாண்ட்ல 10 பேர் சேர்ந்து ஒரு பையனை போட்டு அடிக்கிறாங்க சார். கொண்டுட போறாங்க சார். வந்து காப்பாத்துங்க சார். உன் பேரு? அஜய் ஐயா. யார் இவங்க எல்லாம்? ஐயா பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சிட்ட பசங்க ஐயா. சரி உள்ள கூட்டி வாங்க. யோ உள்ள வாங்க ஐயா. ஏய் ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் எதுக்கு அடிச்சிங்க? எதுக்கு அடிச்சிங்க? ஐயா லவ் மேட்ரியா? எது லவ் மேட்ரா? யாரு யாரையா லவ் பண்ணது? அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணிச்சியா? பண்ணிட்டு போறேன், அது அவன் விருப்பம். அது இவங்களுக்கு பிடிக்கலையா? இவங்களுக்கு ஏயா பிடிக்கணும்? அந்த பொண்ணை இவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காயா? ஆகா சிறப்பு சிறப்பு. அது சரி, இந்த 2 பேர்ல அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணிச்சு? அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணிச்சியா? அந்த பொண்ணை இவன் லவ் பண்றாயா? ஆனா இவன்ட்ட கேட்டா லவ்வே பண்ணலன்றாயா? ஏண்டா தடிப்பயலா, காதலிச்சு அந்த பொண்ணை விட்டுட்டீங்க, அந்த பொண்ணை காதலிச்சு இந்த பயலை விட்டுட்டீங்க, காதலிக்காத இந்த பயலை போட்டு எல்லாரும் எதுக்குள்ள சேர்ந்து அடிச்சிங்க? ஐயா சாதி பிரச்சனைங்க ஐயா. பாத்தியா ட்விஸ்டர்? சாதிக்கு என்னையா பிரச்சனை? அந்த பொண்ணும் இவனும் எங்க சாதிங்கய்யா. இவன் கீழ் சாதிக்காரங்க. கீழ் சாதினா இவன் உயரா இருக்குமா? மேல் சாதினா ஒரு பணம் உயரா இருக்குமா? ஏன் ஏட்டையா ஐயா, கீழ் சாதிக்கு மேல் சாதிக்கு என்னதாயா அளவுகோல்? என்னையா அளவுகோல்? சரி, இவன் கீழ் சாதிக்கார பையன் அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். தெரிஞ்சா பிறகு காதலிச்சா? சார் இந்த பையன் அவளை மயக்கப்பட்டா சார். நாங்க லவ் பண்ணவே இல்லை சார். இவங்களா கற்பனை பண்ணிட்டு என்ன போட்டு அடிக்கிறாங்க சார். நடிக்கிறான் சார். என் கண்ணுக்கு முன்னாடியே அவளுக்கு பூ வச்சு விட்டான் சார். பூ வச்சா காதலா? ஏன் பூ வச்சேன்னு யாராவது என்ன கேட்டீங்களா? நீங்களாவே நாங்க லவ் பண்றோம் முடிவு பண்ணிடுவீங்களா? ஐயா இவன் தொல்லையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் அந்த பொண்ணுக்கு பூ வச்சு ஹெல்ப் பண்ணிருக்காயா? அப்ப இல்லாத காதலை நீங்க அடிச்சு உருவாக்குறீங்க. தம்பி, பஞ்சு நெருப்பும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறனால பத்திக்கிறது இல்ல, பஞ்சு இருக்கிற தேசம் நோக்கி காத்தும் வீசணும், அப்பதான் பத்திக்கிறோம். இவன் தேவையில்லாம என் சாதி பொண்ணை டிஸ்டர்ப் பண்றான் சார். நாங்க சும்மா விட மாட்டோம் சார். என்ன செய்வ? சாதி விட்டு சாதி லவ் பண்றது தப்பு தானே சார்? என்ன தப்பு? உனக்கு தப்பு, எனக்கு சரி. பசி உறக்க மாதிரி காதல் இயற்கையானது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரும். சாதி இயற்கையானது இல்ல, இடையில ஒரு சதிகாரம் உருவாக்குனது. அதெல்லாம் தெரியாது சார். சாதி விட்டு சாதி காதலிக்க கூடாது. சட்டம் போடுறீங்களோ? புதுசா நீங்க ஒரு சட்டம் போடுறீங்களோ? சாதி பார்த்து தான் காதல் வருமோ? ஏயா, உலகம் பூரா மனுஷன் வேற கிரகத்தில் போய் குடியேறதை பத்தி வச்சுட்டு இருக்கேன். நீங்க 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அந்த அழுகி போன சாதியை கட்டிட்டு தொங்குறீங்களையா? 21ஆம் நூற்றாண்டுல உங்களை மாதிரி படிச்ச இளைஞர்கள்லாம் சாதி வச்சு தெரிஞ்சா எப்படா உருப்படும்? முதல்ல அதை விட்டு வெளியில வர பாருங்கய்யா. சார் நீங்க என்ன சாதி சார்? பார்த்தா தெரியல? பார்த்தா எப்படி சார் சாதி தெரியும்? பார்த்தா தெரியாத சாதி சொன்னா மட்டும் தெரிஞ்சிருமா? சிறப்புங்கய்யா. தெரியாத சாதியை எதுக்கையா தேடி தேடி அலைகிறீங்க? அப்படி என்னதாயா பெருமை கண்டுட்டீங்க? சரி, இவ்வளோ பேசுறீங்கல்ல, சாலையில் போகும்போது உங்களுக்கு ஒரு விபத்தாயிருது, மருத்துவமனையில் சேர்க்குறோம். என் சாதிக்காரன் ரத்தம் இருந்தால் ஏற்றுங்கள், என்னை ஏற்றாதீங்கன்னு அடம் பிடிப்பீங்களா? அப்படி அடம் பிடிச்சா செத்துறோம் ஐயா. இதிலிருந்து என்ன தெரியுது? சாக வேண்டியது நாமல்ல, சாதி தான். 10 பேர் சேர்ந்து ஒத்த பையில போட்டு அடிச்சிருக்கீங்களே, அவன் செத்துருந்தா உங்கள் மேலே இன்னும் ஒரு கொலை வழக்காயிருக்கும். உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகுறது? ஏட்டையா ஐயா, இவங்க எல்லாரும் மேலே கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணுங்க. ஐயா உங்களை கையெடுத்து கும்புறங்கய்யா. கேஸ்லாம் வேணாங்கய்யா, இவங்களை விட்டுருங்கய்யா. ஏன் பயப்படுற? இல்லைங்கய்யா, எஸ்ஐ செலெக்ஷன்ல செலக்ட் ஆயிருக்கேன். கேஸ் கீஸ்னு ரிமார்க் வேண்டாங்கய்யா. அட நம்ம சாதிங்கய்யா. பாருடா, போலீஸ் ஜாதின்னு சொல்ல வந்தீங்கய்யா. இவனுக்காக உங்க எல்லாரையும் மன்னிச்சு விடுறேன். இனிமே இந்த மாதிரி சிக்கல் வரக்கூடாது, புரிஞ்சதா? புரியுதுயா. இவனை ஏன் தாழ்த்தப்பட்டவனா பாக்குறீங்க? இவன் தாழ்த்தப்பட்டவனா தாழ்த்தி ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் மேல தானே உங்களுக்கு கோவம் வரணும். இவன் மேல ஏன் வருது? இவனை ஏன் தாழ்ந்தவன்னு பாக்குறீங்க?
தமிழனா பார்க்க வேண்டியதானே ஐயா? எங்க நீயும் தமிழன் நானும் தமிழன், அவனுக்கு கை கொடுங்க. கை கொடுத்து ஒவ்வொருத்தரும் கட்டிப்பிடிங்க. நீயும் தமிழன், நானும் தமிழன். வணக்கம் அன்பரசு. யோ, நான் மந்திரமூர்த்தி பேசுறேன். மந்திரமூர்த்தி நான் யாரு? என் பையனுக்கு உன் ஸ்டேஷன்ல இருக்காங்க, மரியாதை அனுப்பி விட்டுரு. என்னையா இவ்வளவு தாமதமா பேசுறீங்க? கண்ணா பின்னா நான் அடிச்ச ஆளுக்கு ஒரு பக்கமா அழுதுட்டு கிடக்குறாங்க, இப்ப போய் பேசுறீங்களே. இரு, என் வக்கீல் அனுப்பி வைக்கிறேன். வக்கீலெல்லாம் அனுப்பவனா? ஆம்புலன்ஸ் வேணா அனுப்பி வைங்க, இவங்களை அள்ளி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்க வசதியா இருக்கும். ஏட்டையா, இவங்கிட்டலாம் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி விடுங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க ஐயா. சாரி செல்லா. உன்னை அவனுங்க அடிக்க அடிக்க வலியில நான் துடியா துடிச்சேன். என் உயிரே என்னை விட்டு போற மாதிரி நான் தவியா தவிச்சேன். செல்லா, ஐ லவ் யூ செல்லா. இனிமே என் உயிரும் உன் உயிரும் ஒண்ணு. அதை எவனாலையும் பிரிக்க முடியாது. இவ என்ன கொல்லாம விட மாட்டா போல இருக்கு. இவகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். எதையும் கும்பலா பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவையா சொல்றது? சரி, நான் ஒரு பொருள் தரேன். இந்த விஷயத்தில் எவன் இன்ட்ரெஸ்டாக இருக்கானோ அவன்கிட்ட கொடுத்து அந்த நாரப்பைய மோனை போட்டுட்டு சரண்டர் ஆக சொல்லு. மற்றவங்களாம் வெளியிலேருந்து வேலை செய்யலாம். சரிண்ணே. யோ, கண் லைசன்ஸ் என் பேரில் இருக்கியா? ஜாக்கிரதையா. எதுக்கு எங்களை மாதிரி நடிக்கணுங்கிற? அங்க நிக்கிதே அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது, அதை வெறுக்க வைக்கணும். ஸோ நான் திருநங்கையா மாறிட்டேன்னு சொல்லிட்டேன். அதை நம்ப வைக்கிறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். அட பாவி, அவ லவ் பண்ணா நீ லவ் பண்ணி தொலைக்க வேண்டியதானேடா? அது மேல் சாதி பொண்ணுக்கா. சாதியை விடு, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படி ஒரு பொண்ணு தவம் இருந்தாலும் கிடைக்காதுக்கா. ஏய், உண்மை இல்லாத ஒருத்தியோட 100 வருஷம் வாழ்றதை விட உன்னை உண்மையா நேசிக்கிற ஒருத்தியோட ஒரு நொடி வாழ்ந்தா கூட போதண்டா. வாடா இங்க பாருமா, இவனும் உன்னை பயங்கரமா லவ் பண்றான். இந்த சாதி அளவுக்கு தான் பயப்படுறான். எங்கேயாச்சும் ஓடி போய் கல்யாணம் கட்டிக்குங்க, சந்தோஷமா இருங்க. எவனா தடுத்தானா சொல்லுங்க, நாங்க ஊருக்கு ஊரு இருக்கிறோம், போயிச்சு கட்டிடுறோம். நல்லா இருங்க. நாளை காலையில 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நம்ம ஊர் கருவக்காட்டுக்கு பின்னால உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வரல, என் சாவுக்கு நீந்தான் காரணம். ஏங்க, வந்துட்டியா? வரமாட்டியோன்னு நினைச்சேன். என்னங்க இது கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடுறீங்களா? ஆமா, நீ பெருசா என்ன லவ் பண்ணிட்ட, நான் விளையாட போறேன். ஏண்டா திருநங்கையா நடிச்சு என்ன ஏமாத்தலான்னு பாத்தியா? ஃப்ராடு ஃப்ராடு. சொல்றா, லவ் பண்ணுவியா மாட்டியா? இதுக்கு தான் நீங்க வர சொன்னீங்களா? ச்சே, ஏய் செல்லா நில்லு.
இருக்கவா இல்ல சாகவா? ஒரு முடிவை சொல்லிட்டு போ. என்னங்க மிரட்டுறீங்களா? ஆமா, அப்படியே வச்சுக்கோ. சொல்லு, காதலிப்பியா மாட்டியா? எங்க காதல்னா தானா வரணுங்க. இப்படி அடிச்சு மிரட்டி எல்லாம் வர வைக்க கூடாது. எனக்கு உன் மேல காதல் வரல, வரவே வராது. ஏன்? ஏன்னா நீ வேற சாதி, நான் வேற சாதி. ஓ சாதி சாதின்னு பேசுறத முதல்ல நிறுத்து. ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை கேட்கிற மாதிரி இருக்கு. மேல சுமத்தப்பட்டு இருக்கிற இந்த சாதிங்கிற இழிவை இன்னும் எத்தனை நாளைக்கு நீ தூக்கி சுமக்க போற? அதை விட்டு வெளியேறணும்னு ஏன் உனக்கு தோணல? ஓ சாதிக்குள்ளே இருக்க போறியா? சொந்த சாதியில கல்யாணம் செய்யறது அவமானம், அசிங்கம்னு நான் நினைக்கிறேன். அதனால தானே என் சாதிக்காரன் எவனும் வேணான்னு முடிவெடுத்து இப்ப உன்கிட்ட வந்து நிக்கிற. நீ ஆம்பளை தானே, உன்னால முடிவெடுக்க முடியாதா? ஏங்க உங்களால எங்க ஆளுங்க எல்லாரும் பாதிக்கப்படணுமா? நான் உங்களை லவ் பண்ணா எங்க வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்துவானுங்க, அடிச்சு உடைப்பானுங்க, ஓட ஓட அடிப்பானுங்க. அது உனக்கு தெரியாது. சோ பயம் 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 பயம். எத்தனை நூற்றாண்டுகளா இப்படியே பயந்துட்டு இருக்க போறீங்க? சாக துணியணும். இன்னைக்கு நீயும் நானும் செத்தாதான் இந்த தலைமுறை யோசிக்கும், அடுத்த தலைமுறை போராடும், அதுக்கு அடுத்த தலைமுறை ஜெயிக்கும். கீழ் ஜாதி பயில இங்கேயே சுட்டு கொள்ளணும்.